போட்டித் தேர்வுக்காக தயாராக கொண்டிருக்கும் அனைத்து மாணவ மாணவியர்கள் அனைவருக்கும் வணக்கம். தொடர்ந்து எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலை பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடக்கூடிய ஆடியோக்கள் தொடர்ச்சியாக வரும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது போன ஆடியோவில் நம்ம ஒரு கொஷின் பார்த்தோம். அந்த கொஷினுக்கு நிறைய நண்பர்கள் பதில் சொல்லியிருந்தீங்க. உண்மையிலே மிக்க மகிழ்ச்சி. அது என்ன கொஷின் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது தற்போது சென்னை உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதியாக பணியாற்றும் சுஷ்ரித் அரவிந்த் தர்மாதிகாரி என்பவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன். அதற்கு சரியான பதில் பார்த்தீங்க அப்படின்னா சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்தவர். ஓகேவா? நான் அற்புதமாக பதிலளித்த அனைவருக்கும் எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலின் சார்பாக வாழ்த்துக்கள். தொடர்ச்சியான முறையில் எத்தனையோ பேர் இந்த சேனலை தொடர்ச்சியாக பார்க்குறீங்க. பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் தொடர்ச்சியாக படியுங்கள். என்றைக்குமே உங்களுடைய வாழ்க்கைக்கு சிறந்த செல்வத்தையும் சிறந்த திறமைசாலியாகவும் வளர்ப்பதற்கு ஒரே ஒரு உகந்தது கல்வி மாத்திரமே. இந்த கல்வியை நீங்கள் என்றைக்கு தன்னுடைய வாழ்க்கையில் கை கொண்டு கற்றுக்கொள்கிறீர்களோ அது உங்களை சென்ற இடமெல்லாம் சிறப்பான வழியை தேடித்தரும் என்பதை நாங்கள் கூறிக்கொள்கிறோம். வாங்க நண்பர்களே, இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்லேருந்து ஒரு 25 வினாவிடைகள் பார்க்க போகிறோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டிஎன்பிசியாக இருக்கட்டும் அல்லது டிஆர்பி எழுதக்கூடியவங்களாக இருக்கட்டும், அடுத்தபடியாக தமிழ் தகுதி தேர்வாக இருக்கட்டும், இப்படி பல்வேறு தேர்வுகள் இன்றைக்கி தமிழ் என்பது முக்கியமாக இருக்குது. இந்த தமிழ்லேருந்து கேட்கப்படாத கேள்வியே கிடையாது. அதனால் இந்த தமிழை நீங்கள் நல்லா படித்தீங்க அப்படின்னா எந்த தேர்வுக்கும் எளிமையாக உங்களால் பாஸ் பண்ண முடியும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். வாங்க நண்பர்களே, இன்றைக்கி ஆடியோக்குள்ளே போகலாம். கேள்வி எண் 1, தொல்காப்பியத்திற்கு உரை எழுதியவர் யார்? விடை இளம்பூரணார். தொல்காப்பியத்திற்கு உரை எழுதியவர் யார்? விடை இளம்பூரணார். கேள்வி எண் 2, நெடுநல் வாடை எந்த நூல்களுள் ஒன்று? விடை 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. நெடுநல் வாடை எந்த நூல்களுள் ஒன்று? விடை 10 பாட்டு நூல்களுள் ஒன்று. கேள்வி எண் 3, நெடுநல் வாடை என்ற நூலை இயற்றியவர் யார்? விடை நக்கீரர். நெடுநல் வாடை என்ற நூலை இயற்றியவர் யார்? விடை நக்கீரர். அடுத்து கேள்வி எண் 4, ஒரு பொறுத்துக. சரிங்களா? அந்த பொறுத்துக்கு நேராகவே விடை கொடுத்துருக்கோம். பாருங்கள், இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நூல் பேர் கொடுத்துருக்காங்க, அந்த சைடு அதற்குரிய அடிகள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பார்ப்போம். நற்றிணை விடை பார்த்தீங்கன்னா 9 முதல் 12 அடி வரை. நற்றிணை பார்த்தீங்கன்னா 9 முதல் 12 அடி வரை. அடுத்து 2வது பாருங்க, குறுந்தொகை 4 முதல் 8 அடி வரை. குறுந்தொகை பார்த்தீங்கன்னா விடை 4 முதல் 8 அடி வரை. 3வது அகநானூறு, இது பார்த்தீங்கன்னா 13 முதல் 31 அடி வரை பாடப்பட்டது. அகநானூறு 13 முதல் 31 அடி வரை பாடப்பட்டது. அடுத்து ஐங்குறுநூறு 3 முதல் 6 அடி வரை. ஐங்குறுநூறு 3 முதல் 6 அடி வரை. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம், அதனால் கவனமாக பார்த்துக்குங்க. இந்த மாதிரி கொஷின் இல்லாத கொஷின் பேப்பரே கிடையாது. ஓகேங்களா? ஓகே, கொஷின் நம்பர் 5 பார்க்க போகிறோம். கூத்தராற்றுப்படை என்று அழைக்கப்படும் நூல் எது? விடை மலைபடு கடாம். கூத்தராற்றுப்படை என்று அழைக்கப்படும் நூல் எது? விடை மலைபடு கடாம். கேள்வி எண் 6, புலவராற்றுப்படை என்று அழைக்கப்படும் நூல் எது? விடை திருமுருகாற்றுப்படை. புலவராற்றுப்படை என்று அழைக்கப்படும் நூல் எது? விடை திருமுருகாற்றுப்படை. கேள்வி எண் 7, வீரசோழியம் என்ற நூலை இயற்றியவர் யார்? விடை புத்தமித்திரர். வீரசோழியம் என்ற நூலை இயற்றியவர் யார்? விடை புத்தமித்திரர். கேள்வி எண் 8, இலக்கண விளக்கம் என்ற நூலை இயற்றியவர் யார்? விடை வைத்தியநாத தேசிகர். இலக்கண விளக்கம் என்ற நூலை இயற்றியவர் யார்? விடை வைத்தியநாத தேசிகர். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஷின், இதெல்லாம் கேட்டிருக்காங்க டிஎன்பிசியில், பார்த்துக்குங்க. சரிங்களா? ஓகே, கேள்வி எண் 9,
திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார்? விடை மணக்குடவர். திருக்குறளுக்கு முதலில் உரை எழுதியவர் யார்? விடை மணக்குடவர். கேள்வி எண் 10. திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் எத்தனை பேர்? விடை 10 பேர். பதின்மர் அப்படின்னு சொல்லுவாங்க. திருக்குறளுக்கு உரை எழுதியவர்கள் எத்தனை பேர்? விடை பார்த்தீங்கன்னா பதின்மர், 10 பேர். சரிங்களா? ஓகே. கேள்வி எண் 11. திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களுள் காலத்தால் முந்தியவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா தருமர். அதே மாதிரி காலத்தால் பிந்தியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா விடை பரிமேலழகர். திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களுள் காலத்தால் முந்தியவர் யார்? விடை பார்த்தீங்கன்னா தருமர். அதே மாதிரி காலத்தால் பிந்தியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா விடை பரிமேலழகர். சரிங்களா? ஓகே. கேள்வி எண் 12. கேளீர் என்ற சொல்லின் பொருள்? விடை உறவினர். கேளீர் என்ற சொல்லின் பொருள்? விடை உறவினர். கேள்வி எண் 13. மணிமேகலை எத்தனை காதைகளை கொண்டது? விடை 30. மணிமேகலை எத்தனை காதைகளை கொண்டது? விடை 30. கேள்வி எண் 14. கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை உடையது? விடை 6 காண்டம். கம்பராமாயணம் எத்தனை காண்டங்களை உடையது? விடை 6 காண்டம். கேள்வி எண் 15. சீவக சிந்தாமணி எத்தனை இலம்பகங்களை உடையது? விடை 13 இலம்பகம். சீவக சிந்தாமணி எத்தனை இலம்பகங்களை உள்ளடக்கியது? விடை 13. கேள்வி எண் 16. கம்பராமாயணத்தில் 7வது காண்டம் என்று அழைக்கப்படக்கூடிய உத்தரகாண்டத்தை பாடியவர் யார்? விடை ஒட்டக்கூத்தர். கம்பராமாயணத்தில் 7வது காண்டம் என்று அழைக்கப்படக்கூடிய உத்தரகாண்டத்தை பாடியவர் யார்? விடை ஒட்டக்கூத்தர். கேள்வி எண் 17. தொண்டர் சீர் பரவுவர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை சேக்கிழார். தொண்டர் சீர் பரவுவர் என்று அழைக்கப்பட்டவர் யார்? விடை சேக்கிழார். இதெல்லாம் டிஎன்பிசியில் கேட்ட கொஷின். சரிங்களா? ஓகே. கேள்வி எண் 18. ஒரு பொறுத்துக கொடுத்துருக்காங்க. இங்கிட்டு நூல் பேர் கொடுத்துருக்காங்க. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா இங்கிட்டு ஆசிரியர் பேர் கொடுத்துருக்காங்க. அங்கிட்டு அவங்க பிறந்த ஊர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே, பார்க்கலாம். திருஞான சம்பந்தர். விடை பார்த்தீங்கன்னா சீர்காழி. திருஞான சம்பந்தர் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா சீர்காழி. அடுத்து 2வது சுந்தரர். அவர் பிறந்த ஊர் பார்த்தீங்கன்னா திருநாவலூர். சுந்தரர். விடை திருநாவலூர். 3 பார்த்தீங்கன்னா திருநாவுக்கரசர். விடை திருவாமூர். திருநாவுக்கரசர். விடை திருவாமூர். கேள்வி எண் 4. மாணிக்க வாசகர். விடை திருவாதவூர். மாணிக்க வாசகர். விடை திருவாதவூர். சரிங்களா? ஓகே. கேள்வி எண் 19. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் வெளியிட்டவர் யார்? விடை நாதமுனி. 4000 திவ்ய பிரபந்தத்தை தொகுத்து வெளியிட்டவர் யார்? விடை நாதமுனி. கேள்வி எண் 20. திருமறைகளை தொகுத்தவர் யார்? விடை நம்பியாண்டார் நம்பி. திருமறைகளை தொகுத்தவர் யார்? விடை நம்பியாண்டார் நம்பி. கேள்வி எண் 21. தொல்காப்பியத்தில் உள்ள மொத்த நூற்பாக்களின் எண்ணிக்கை? விடை 1610. தொல்காப்பியத்தில் உள்ள மொத்த நூற்பாக்களின் எண்ணிக்கை? விடை 1610. கேள்வி எண் 22. இங்கிட்டு ஆசிரியர் பேர் கொடுத்துருக்காங்க. அங்கிட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குரிய சிறப்பான அடைமொழி பேர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? நல்லா பாருங்க. பாரதியார். விடை பார்த்தீங்கன்னா சிந்துவுக்கு தந்தை. பாரதியார். விடை சிந்துவுக்கு தந்தை. அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா நாமக்கல் கவிஞர். விடை பார்த்தீங்கன்னா காந்திய கவிஞர். நாமக்கல் கவிஞர். விடை பார்த்தீங்கன்னா காந்திய கவிஞர். அடுத்து 3வது பாரதிதாசன். விடை பார்த்தீங்கன்னா பாவேந்தர். பாரதிதாசன். விடை பார்த்தீங்கன்னா பாவேந்தர். அடுத்து 4 பார்த்தீங்கன்னா தேசிக விநாயகம் பிள்ளை. விடை கவிமணி. தேசிய விநாயகம் பிள்ளை. விடை கவிமணி. ஓகே. கேள்வி எண் 23. திருவாசகத்திற்கு ஒரு கார், ஒரு வாசகத்திற்கு ஒரு கார் என்று
பாடியவர் யார்? விடை மாணிக்க வாசகர். திருவாசகத்திற்கு உருகார், ஒரு வாசகத்திற்கும் உருகார் என்று பாடியவர் யார்? விடை மாணிக்க வாசகர். கேள்வி எண் 24. ஆசாரக்கோவை எந்த நூல்களுள் ஒன்று? விடை 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. ஆசாரக்கோவை என்ற நூல் எந்த நூல்களுள் ஒன்று? விடை 14 கீழ்கணக்கு நூல்களுள் ஒன்று. கேள்வி எண் 25. பொறுத்துக. இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நூல் பேர் கொடுத்துருக்காங்க, அங்கிட்ட ஆசிரியர் பேர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? கலிங்கத்து பரணி விடை ஜெயங்கொண்டார். கலிங்கத்து பரணி விடை பார்த்தீங்கன்னா ஜெயம் கொண்டார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நலவெண்பா விடை புகழேந்தி. நலவெண்பா விடை புகழேந்தி. அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா பெரிய புராணம் விடை சேக்கிலார். பெரிய புராணம் விடை சேக்கிலார். நாலாவது பார்த்தீங்கன்னா மூவருளா விடை ஒட்டக்கூத்தர். மூவருளா விடை ஒட்டக்கூத்தர். நன்றி நண்பர்களே. இந்த ஆடியோவை முழுமையாக பாருங்கள். பார்ப்பதோடு மட்டுமல்லாமல் உங்கள் மனசில் பதிய வச்சு நல்ல முறையில் படிங்கள். நிச்சயமாக படிக்கும்போது என்றுமே உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றியை தேடித்தரும் என்பதை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு ஆடியோவுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லேருந்து நிறைய கொஸ்டின் எடுத்திருக்கோம். ஸோ கொஸ்டினுடைய பேசிக் இப்படி தான் இருக்கும். ஆகையினால் நீங்கள் நல்லா படிங்க. எப்பயுமே உங்களுடைய படிப்பு என்பது சோர்ந்து போகக்கூடாது. நீங்கள் சோர்வு இல்லாமல் உங்களுடைய சோர்வை போக்கிக் கொண்டு சுறுசுறுப்பை உற்சாகத்தோடும் வைத்து கொண்டும் நீங்கள் படித்தால் நிச்சயமான முறையில் வருகின்ற தேர்வானது உங்களுக்கு சாதகமாக அமையும் என்பதை எங்களுடைய எஸ்ஆர்எம் யூடியூப் சேனலின் சார்பாக தேர்வில் வெற்றி பெறுவதற்கு வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறோம். இன்றைக்கான உங்களுக்கு ஒரு கேள்வியை நாங்கள் முன் வச்சுருக்கோம். அந்த கேள்விக்கு தெரிந்த நபர்கள் வருகின்ற கமெண்ட்ஸில் போடுங்க. அடுத்து போடக்கூடிய ஆடியோக்களில் உங்களுக்கான வினாவாக தெரிவிக்கப்படும், உங்களுக்கான பதில் தெரிவிக்கப்படும் என்பதையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறேன். அதாவது யாருடைய சிலை பேரறிவின் சிலை என்று அழைக்கப்படுகிறது? யாருடைய சிலை பேரறிவின் சிலை என்று அழைக்கப்படுகிறது? இதற்கான விடையை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் போடுங்க. கமெண்ட்ஸில் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான பதில் தெரியும். அப்போனா தான் நீங்கள் இந்த ஆடியோவை பார்க்குறீங்களா பார்க்கலையா அப்படின்றதையும் நாங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி.